ஹலோ மக்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 1992ல ஒரு மேகசின்ல இந்த மூஞ்செல்லாம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போணுமா அப்படின்னு ஒருத்தரை கேவலமா விமர்சனம் பண்ணாங்க. இன்னைக்கு அதே மூஞ்ச பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியே காத்துட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு நடிகனோட கதை இல்ல மக்களே. அசிங்கப்பட்ட ஒரு பையன் 30 வருஷமா ஒவ்வொரு கல்லா அடுக்கி கட்டின சாம்ராஜ்யத்தோட கதை. 200 கோடி சம்பளத்தையே தூக்கி போட்டுட்டு எதனால விஜய் அரசியலுக்கு வந்தாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் பிளான் தான் என்ன? தளபதி டூ தலைவர் விஜயோட முழு அரசியல் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இருக்குது. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. மக்களே, இன்னைக்கு 2026 லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி கம்பீரமாக ஒருத்தர் மைக் பிடிச்சி அரசியல் பேசுகிறாருன்னா அந்த தைரியம் நேற்று இன்னைக்கு வந்ததில்லை மக்களே. இதுக்கு விதை 1992ல் நாளைய தீர்ப்பு அப்போவே விழுந்துருச்சு. விஜய் ஹீரோவாக அறிமுகமானப்போ அவருக்கு வயசு வெறும் 18. அப்போ ஒரு முன்னணி சினிமா இதெல்லாம் அவரோட ஃபோட்டோவை போட்டு இந்த மூஞ்ச பார்க்க தேட்டருக்கு போகணுமா அப்படின்னு ரொம்ப கேவலமாக ஒரு ரிவ்யூ வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு டீனேஜ் பையனுக்கு அது எவ்வளவு பெரிய வலி. பாடி ஷேமிங்னா என்னென்னு தெரியாத காலத்திலேயே அவரை உருவக்கேலி பண்ணி தரை மட்டமாக்குனாங்க. அந்த விமர்சனத்தை படிச்சுட்டு விஜய் அன்னைக்கு அழுதுருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீரை அவர் வீணாக்கவே இல்லை. என்ன வேணான்னு சொன்ன அந்த வாய் என்ன வேணும்னு கதற வரைக்கும் நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்தா இருப்பாருங்க. அங்கே தான் தமிழக வெற்றி கழகம் தலைவன் அன்னைக்கே பிறந்துட்டான். விஜய் எப்பவுமே சொல்லுவார், என்னை வாழ வச்சது என் ரசிகர்கள் தான் அப்படின்னு. ஏன்னா உலகம் ஒதுக்குனப்போ கையை பிடிச்சி தூக்குனது இந்த சாதாரண மக்கள் தான். அந்த நன்றிக்காக தான் இன்னைக்கு 200 கோடி சம்பளத்தை அப்படியே தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக நான் வர்றேன்னு இறங்கியிருக்கிறாரு. இது வெறும் சினிமா நடிகனோட ஆசை இல்லை மக்களே, 30 வருஷ தவம். மக்களே, அரசியல்ல ஒரு சிம்பிளான லாஜிக் இருக்கு. அதாவது ஒரு வீட்டில் இருக்கிற ஆண்களோட ஓட்டு மாறி மாறி விழலாம். ஆனால் அந்த வீட்டு பெண்கள் ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அந்த ஓட்டு அப்படியே பல்கா விழும். இதை தான் அன்னைக்கு எம்ஜிஆர் பண்ணாரு. இன்னைக்கு விஜய் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா? 90s காலகட்டத்தில் மற்ற ஹீரோக்கள் எல்லாம் நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு ரத்தம் தெறிக்க சண்டை போட்டுட்டு இருந்தப்போ விஜய் ஒரு கியூட்டான பக்கத்து வீட்டு பையனா அறிமுகமானாரு. முக்கியமாக சொல்லணும்னா பூவே உனக்காக படம். காதலி வேற ஒருத்தரை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவங்கள சேர்த்து வைக்க போராடுற அந்த தியாகி கேரக்டர் இருக்கு பாருங்க. அங்கே தான் தமிழ்நாட்டு அம்மாக்களும் அக்காக்களும் விஜய்க்கு பிடிக்க ஆரம்பிச்சது. நம்ம வீட்டு பையன்டா இவன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அடுத்து காதலுக்கு மரியாதை படத்தை எடுத்துக்கோங்க. அதில் காதலுக்காக வீட்டை விட்டு ஓடி போகாமல் குடும்பத்தோட சம்மதத்துக்காக வெயிட் பண்ண அந்த நல்ல பையன் இமேஜ் இருக்குல்ல, விஜய்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை பேங்கை உருவாக்கிச்சு. மற்ற ஹீரோக்கள் படத்தை பார்க்க ஆண்கள் மட்டும்தான் போவாங்க. ஆனால் விஜய் படத்துக்கு தான் கை குழந்தையோட பெண்கள் கூட தேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க. அரசியலில் ஒரு ஓட்டு பேங்க் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த பாசம் ரொம்ப முக்கியம் மக்களே. அதை விஜய் சினிமா மூலமாக ரொம்ப சைலண்டாக செஞ்சு முடிச்சாரு. 2002ல் வந்த தமிழன் படத்தை இப்போ எடுத்து பாருங்க மக்களே. அதில் வர்ற லாயர் கேரக்டர் மூலமாக அடிப்படை சட்டம் எல்லாருக்கும் தெரியணும்னு பேசியிருப்பாரு. மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்கள் பிரச்சனை, நிலத்தடி நீர் திருட்டுன்னு இன்னைக்கு நம்ம பேசுகிற பல பிரச்சனைகளை 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேசின படம் அது. ஆனால் அப்போ நம்ம அதை வெறும் சினிமாவை தான் பார்த்தோம். ஆனால் விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகருக்கு அப்போவே ஒரு பெரிய பிளான் இருந்தது. விஜயை வெறும் கமர்ஷியல் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்புள்ள லீடராக காட்டணும்னு அப்போவே வேலை செஞ்சார். இதுதான் விஜயோட அரசியல் பயணத்தோட முதல் அஃபிஷியல் ஸ்கெட்ச். மக்களை யோசிச்சு பாருங்க, சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறது வேற, நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோவாக வெளியே வர்றது வேற. கரெக்டாக இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை விஜய் உடைச்ச இடம் தான் 2008. அதாவது ஈழத்தில் நம்ம ரத்தங்கள் கொத்து கொத்தாக செத்து விழுந்தப்போ விஜய் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். சென்னை தீவுத்திடலில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார். அன்னைக்கு வந்து பார்த்தா சென்னை சிட்டியே ஸ்தம்பிச்சு போச்சு மக்களே. அங்கே நின்னது வெறும் 5000 ரசிகர்கள் இல்லை, 5000 இராணுவ வீரர்கள் மாதிரி கட்டுக்கோப்பான தொண்டர்கள். அரசியல் கட்சிகளுக்கே அன்னைக்கு ஒரு பெரிய நடுக்கம் வந்துச்சு. என்னடா இது, ஒரு நடிகனோட ஒரு அறிவிப்புக்கு இவ்வளோ கூட்டம் வருதே அப்படின்னு கோட்டை வரைக்கும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு விஜய் மைக்க பிடிச்சப்போ அவரோட கண்ணில் ஒரு கோபம் இருந்தது. அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி, நம்ம வீட்டு பிள்ளை செத்தா நாம சும்மா இருப்போமா, அங்க சாகிறது நம்ம ரத்தம் இல்லையா அப்படின்ற அந்த ஆக்ரோஷம், அதுதான் விஜயோட அரசியல் முகம் முதலா பொதுவெளிக்கு தெரிஞ்ச இடம். அன்னைக்கு அந்த மேடையில் விஜய் உட்கார்ந்துருந்த அந்த ஸ்டைல், அங்க திரண்டிருந்த இளைஞர்கள் கூட்டம், இது எல்லாமே ஒன்று சொல்லிச்சு, விஜய் வெறும் ஆக்டர் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு இராணுவமே தயாராக இருக்குன்னு. அது மட்டும் இல்லை மக்களே, தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுக்குமே ரசிகர் மன்றம் இருக்கு கரெக்டா. ஆனால் விஜய் அதை ஏன் இயக்கம்னு மாற்றினாரு? ஏன்னா இது வெறும் கட் அவுட் பாலிடிக்ஸ் இல்லை. 2009ல் விஜய் மக்கள் இயக்கம்னு பேரையே மாற்றினப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் ரசிகர்கள் சமூக சேவை செய்யணும். அன்னைக்கு ஆரம்பிச்சுதான் மக்களே இந்த கிரவுண்ட் ஒர்க்கு. ரத்த தான முகாம், ஏழைகளுக்கு நோட் புக் கொடுக்கறது அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 20க்கும் மேற்பட்ட இடங்களில் விஜய் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? விலையில்லா விருந்தகம். அது மூலமாக ஏழை மக்கள் பசி போக்கிட்டு இருக்கிறாரு. இது ஏதோ ஒரு நாள் பண்ணுறது இல்லை, வருஷ கணக்காக சைலண்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டம்.
இதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையான ஒரு பேஸ்மெண்ட். 2009 லோக்சபா தேர்தல் நடந்துட்டு இருக்குது. அப்போ விஜய் நேரடியாக களத்தில் கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு சைலண்ட் சிக்னல் தான் மொத்த அரசியல் வட்டாரத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. அப்போ விஎம்ஐ நிர்வாகிகளுக்கு ஒரு ரகசிய மெசேஜ் போகுது. நம்ம யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் அப்படின்னு. திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் செம வேலை பார்த்தாங்க. ஒருத்தரை தோற்கடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும்ல, அந்த பலம் என்கிட்ட இருக்குங்கிறத விஜய் அன்னைக்கு நிரூபிச்சாரு. அப்புறம் 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்பந்தான் அந்த ஹிஸ்டாரிக் மூவ் நடக்குது. விஜய் ஜெயலலிதா மேடத்தை நேரில் போய் சந்திச்சு எங்க ஆதரவு உங்களுக்கு தான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதிமுக வேட்பாளருக்காக விஜய் ரசிகர்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்குறாங்க. அந்த தேர்தலில் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றப்போ விஜயால ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் அப்படின்றது 2011 தான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. 2012 இருந்து 2015 வரைக்கும் விஜய் நேரடியாக அரசியல் பேசல. ஆனா அவரோட படங்கள் பேசிச்சு மக்களே. துப்பாக்கி படத்துல ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்மி ஆஃபீஸரா சிஸ்டம் பத்தி பேசினாரு. அடுத்து வந்த தலைவா படம், அந்த படத்தோட டேக்லைன் டைம் டு லீட், அது அப்போதைய அரசாங்கத்துக்கு ஒரு நேரடி சவாலா தெரிஞ்சது. படத்தோட ரிலீஸை தடுத்தாங்க. தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த அடக்குமுறை தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா மாறிச்சு. ஒரு நடிகரை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சப்போ விஜயோட பொலிட்டிக்கல் கிராஃப் இன்னும் மேலே ஏறிச்சு. அப்புறம் வந்த கத்தி படத்துல விவசாயிகள் பிரச்சனை, தண்ணீருக்காக போராட்டம் அப்படின்ட்டு ஒரு எரியிற பிரச்சனையை கையில் எடுத்தாரு. நம்ம பசி அடங்கின அப்புறம் இருக்கிற இட்லி இன்னொருத்தரோடது அப்படின்னு சொன்னப்போ அது ஒரு தலைவனோட குரலா ஒழிச்சிச்சு. இது மட்டும் இல்ல, 2016 எலெக்ஷன் அப்போ விஜய் ரொம்ப சைலண்டா இருந்தாரு. ஆனா அந்த சைலன்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. அரசியலில் ஜெயிக்கணும்னா வெறும் சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் போதாது, ஒவ்வொரு தெருளையும் நமக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் முடிவு பண்றாரு. பூத் கமிட்டி லெவலுக்கு தன்னை தயார் செஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் 2017 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வச்சிடம் உருவாகின நேரம். அப்பந்தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் பயங்கரமா வெடிக்குது. விஜய் என்ன பண்ணாரு தெரியுமா? எந்த பப்ளிசிட்டியும் இல்லாம முகம் தெரியாம இருக்க கட்சிப் கட்டிட்டு நைட்டோட நைட்டா போய் மெரினா தரையில உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணாரு. அதே வருஷம் மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தி அவர் பேசின வசனம் டெல்லி வரைக்குமே அதிர வச்சுச்சு. கேள்வி கேட்கிற துணிச்சல் இவருக்கு இருக்கு அப்படின்றத மக்கள் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. 2018 வந்த சர்க்கார் படம் இது வெறும் படம் மட்டும் இல்ல மக்களே, ஒரு நேரடி அரசியல் அட்டாக். படத்துல இலவச பொருட்களை எரிக்கிற சீனுக்கு எதிராக ஆளுங்கட்சியே தியேட்டர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா இது விஜய்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் ஹைப் தான் கொடுத்துச்சு. ஒரு கருத்தை சொன்னா அரசாங்கமே பயப்படுதுன்னு விஜய் அவரோட பலத்தையே ஆழம் பார்த்த வருஷம் தான் இது. அடுத்தது 2019 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ஒரு சின்ன ட்ரையல் பார்த்தாரு. விஎம்ஐ நிர்வாகிகள் கிட்ட சுயேட்சையா நிக்கலாம்னு சொன்னாரு. ரிசல்ட் வந்தப்போ அரசியல் கட்சிகளுக்கே தலை சுத்திருச்சு. எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாம நின்ன 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஜெயிச்சு காட்டினாங்க. விஜய் ஒரு பட்டனை அமுக்குனா அது ஓட்டா விழுன்னு கிரவுண்ட் லெவலில் நிரூபிச்ச வருஷம் தான் அது. 2021 எலெக்ஷன் அப்போ விஜய் ஓட்டு போட கார்லலாம் வரல, சாதாரணமாக ஒரு சைக்கிளில் தான் வந்தார். பெட்ரோல் விலை ஏறுறதை கண்டிக்க தான் அப்படி வந்தாருன்னு ஒரு சைடில் பேச்சு ஓடிச்சு. நானும் உங்களில் ஒருவன் தான் அப்படின்னு ஒரு சாமானியனா சைக்கிளில் வந்து அந்த சிம்பாலிக் மெசேஜ் கொடுத்தாரு. மக்கள் மனசில் அது அப்படியே நின்றுச்சு. அப்புறம் 2023 ஜூன் மாதம் 1500 மாணவர்களை கூப்பிட்டு விஜய் ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்தினாரு. 12 மணி நேரம் நின்றுக்கிட்டு அத்தனை மாணவர்களுக்கும் சால்வை போத்தி மரியாதையும் செஞ்சார். அங்கே தான் அவர் ஒரு பவர்ஃபுல்லான பாடம் எடுத்தார். அம்பேத்கர், பெரியார், காமராஜரை படிங்க, ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அரசியல் கட்சிகளோட அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை முதல் முறை ஓட்டு போடுற இளைஞர்கள் முன்னாடி விஜய் விமர்சனம் பண்ணது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் மக்களே. February 2, 2024 விஜயோட லெட்டர் பேட்ல இருந்து அந்த வரலாற்று அறிவிப்பு வருது. தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற ஒரு டாப் ஹீரோ அவரோட கேரியர் பீக்கில் இருக்கும்போது எனக்கு சினிமாலாம் வேண்டாம், என் மக்கள் தான் முக்கியம்னு குட் பை சொன்னது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மக்களே. 2025 இருந்து அவர் செஞ்ச ஒவ்வொரு மூவும் ஒரு சைலண்ட் அட்டாக். 70,000 பூத் ஏஜென்ட்களை நியமிச்சு கட்சியை தெருவா கொண்டு போயிட்டாரு. இப்போ 2026 ஏப்ரல் தேர்தல் நெருங்கிருச்சு. திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள்னு ஜாம்பவான்களை எதிர்த்து ஒரு தனி மனுஷனா விஜய் ஒரு படையை திரட்டிட்டு நிற்கிறாரு. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது பேட்டில். விஜய் கோட்டையை பிடிப்பாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த 30 வருஷ அரசியல் பயணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் ஆவாரா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது எனக்கு இன்னும் மோட்டிவ் கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.